ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு காளான் கிரேவி செஞ்சு குட்டீஸ்க்கு டிஃபன் கொடுத்தாச்சு. சாப்பிட வந்து தோசையும் காளான் கிரேவியும் கொடுத்தாச்சு. மளிகை ஜாமானை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாரு. அதை தான் எடுத்து பாக்ஸ்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் மட்டுமே, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் வந்துட்டு கலந்தாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் பால் நல்லா கொதிக்கும் போது சைடில் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி தான் ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான ரைஸ் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி வற்றும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சூப்பராக சாதம் ரெடி ஆயிரும். சிக்கன் லெக் பீஸ் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா அட்டகாசமான லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஜும்மாலாம் தொழுது முடிச்சுட்டு வந்து ஹஸ்பண்ட் வாப்பா வெளில போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டீ, ஃபுட்டிங், கேக் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வண்டி போகுது. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச இடம் தான்ப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் தான் அப்படின்னு நானாக கெஸ் பண்ணிக்கிட்டேன். எஸ்ங்க, அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். எப்பயுமே இங்கே வந்து தண்ணி அளவாக தான் வரும். இந்த டைம் இங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். இதுதான் மேட்டுப்பாளையம். இனிமேல் தான் நம்ம உள்ளே போகணும். பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சைட்லலாம் அவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது. அந்த தண்ணி ஓரத்தில் நிறைய ஆட்டுக்குட்டிலாம் நிற்கிது. ஆனால் அது ரொம்ப சேஃபாக ஜாலியாக தான் நின்றுருக்கு. நமக்கு தான் பார்க்கும்போது பயமாக இருக்குது. இன்னும் நாங்கள் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான வீடியோஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.